எங்களுக்கு பதிலாக நாங்கள் கடன்பட்டு இருக்கிறோம், நாங்கள் கைமாறு செய்ய எங்களுக்கு முடியல. யா அல்லாஹ் ஸல்லி அலா ஸையிதினா, நீங்க அவர்களுக்கு மென்மேலும் அவங்க ரஹமத்தின் கடலாக இருக்கிறாங்க, ரஹமத்தின் கடல், அந்த கடலின் மீது நீ ரஹமத்தின் மென்மேலும் சொல்லியவை. கடல் மீது மலையை பொழிவு கேட்கிறவர் இல்லாத வாழ்க்கை மலையை பொழிவு கேட்கிறவர் இல்லை, கடலிலே மலையை பொழிவு கேட்பது மாதிரி ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மென்மேலும் எங்களுக்கு நாங்கள் கடன்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு முடியல, எனக்காக நீ செய். இதுதான் ஸலவாத்துடைய தாற்பயமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் அடிக்கடி சொல்லி நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சலாமை அடிக்கடி வாங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானார். அன்பானவர்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு பெண்கள் மார்க்கத்தின் கண்கள் என்ற மகுடம் தரப்பட்டிருக்கிறது. அதிலே சில விஷயங்களை நான் முன்வைக்கிறேன். அல்லாஹு தாலா அதை ஏற்று நடப்பதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, நமது காயல் பதி சுமார் 1350 வருடங்களை கொண்டது, இன்று நேற்று அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரி 9 இங்கே வந்ததாக கல்வெட்டுகள் சொல்கிறது. ஹிஜ்ரி 9 ஸல்லல்லாஹு அலைஹி ஹயாத்தா இருக்கும் பொழுதே இங்கே சஹாபாக்கள் வந்ததாக கல்வெட்டுகளில் ஹிஜ்ரி 9-6 என்று கல்வெட்டுகளிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. சாபித் இப்னு கைஸ் ஷம்மாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிகப்பெரிய சஹாபி, அவங்க பேரும் நம்முடைய ஊரினுடைய கல்வெட்டுகளில் பூமிக்கு அடியில் எடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு 1500-1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஊர் நம்ம ஊர். இஸ்லாம் அப்பொழுதே வந்து விட்டது. இந்த 1400 ஆண்டுகளிலே இந்த ஊரிலே வாழ்ந்த வலிமார்களிலே ஆண் வலிமார்கள் மாத்திரமல்ல, பெண் வலிமார்கள் நிறைய இருந்தார்கள். நிறைய இருந்தார்கள் என்று சொல்லுவதை விட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லோருமே வலிமார்களாக தான் இருந்தார்கள். இறையச்சம் உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக, நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் சலாம் சொன்னால் நாயகம் ஹாதிராகுவார்கள். அவ்வளோ பெரிய தரஜாவில் தான் ஆண் வலிமார்கள் மாத்திரமல்ல, நம்முடைய கம்மாமார்களும் அப்படிதான் இருந்தார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட இந்த புண்ணியமான பரக்கத்தை வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஊர். அன்பானவர்களே, இந்த மார்க்கத்தை இந்த உலகம் முழுவதும் எத்தி வைத்த பங்கிலே ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறார்கள். நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ரசூலை முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பமும் அவர்களுக்கு பின்னால் பலமாக இருந்தது அல்லாஹு தஆலா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் பலப்படுத்தினான். அல்லாஹ் எப்படியும் பலப்படுத்துவான், ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டுதான் முதலாவது பலப்படுத்தினான். அவர்கள் இருக்கும் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான், 6 மாதத்துக்கு முன்னால் தான் செய்ததுனா ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்க. அந்த கவலையை மறக்கடிப்பதற்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மேராஜை கொடுத்தான். மேராஜ் கொடுத்தது அது ஒரு காரணம். அது மட்டுமல்ல, அவ்வளவு பெரிய நாயகத்தை 7 வானங்களை தாண்டி மேராஜுக்கு அழைத்து அல்லாஹ் பேசினான். அல்லாஹ்வே அழைத்து வர சொன்னான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வே அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் ஹதீஜா நாயகியினுடைய வஃபாத்தினால் கவலை விட்டிருந்தார்கள். அதே போல் அபு தாலிப் நாயகம் அவர்களுடைய வஃபாத்தும் அப்பொழுதுதான். ஆமுல் ஹுஸன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52வது வயசு. அதுக்கு ஆமுல் ஹுஸன் கவலை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆண்டில் தான்
இந்த நாயகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் பலமாக இருந்த பின்பலமாக இருந்த சையதத்துனா ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அவர்களும் வஃபாத்தான வருடம் அபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வாப்பா அபு தாலிப் நாயகமும் வஃபாத்தான வருடம். எனவே அது ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய ஆண்டு என்று வரலாற்றுகள் சொல்லுவார்கள். எனவே அல்லாஹு தாலா மிஅராஜுக்கு அழைத்து நாயகத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஹதீஜா நாயகியினுடைய தியாகம் இருந்தது என்பதை நாம் விளங்க முடிகிறது. அவர்கள் ஒரு மிகப்பெரிய குவைலித் அரசருடைய மகள். குவைலித் அரசர் மிகப்பெரிய பணக்காரர். சவுதியை பொறுத்தவரையில் சௌதாசுன காலத்தில் மன்னர்கள் தனியாக யாரும் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு அங்கு உள்ள தனவந்தர்கள் நல்லவர்கள் அதை தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைத்திருப்பார்கள். அதனால தான் அரசு என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட குவைலித் அரசருடைய மகள் சையதத்துனா உம்முல் மோமினின், நம்முடைய தாய், மோமின்களுக்கெல்லாம் தாய் சையதத்துனா ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தையிடமிருந்து கிடைத்த அந்த பொருளாதாரம், அவர்கள் அதை வியாபாரத்திலே செலுத்தி பல்கி பெருக வைத்த பொருளாதாரம் அனைத்தையும் நாயகத்திற்காகவும் இஸ்லாத்திற்காகவும் அனைத்தும் செலவு செய்து ஏழையாக மாறினார்கள். வர்றதே அனைத்தும் செலவு செய்தார்கள். வெறும் பொருளாதாரத்தை மட்டும் செலவு செய்யவில்லை. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்க ஹிரா குகைக்கு. ஹிரா குகை எவ்வளவு தூரம், எவ்வளோ ஹைட் நமக்கு தெரியும், போனவங்களுக்கு தெரியும். 2000 ஃபீட் இருக்கும். அது 2000 ஃபீட் இருக்கும். செங்குத்தான மலை. சவுர் மலை கொஞ்சம் அப்படி இறங்கி போகும், ஹிரா மலை செங்குத்தாக போகும். நாமெல்லாம் ஏறது கஷ்டப்படுறோம், நாமளும் ஏறணும் அல்லாஹ்வோட உதவியினால. கீழே மேலே ஏறதுக்கு 1.5 மணி நேரம் பிடிக்கும், 2 மணி நேரம் பிடிக்கும் கீழே மேலே ஏறதுக்கு. சையதத்துனா ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அது ஒரு காடு, ஹிரா இருக்கக்கூடிய அந்த மலை இருக்கிறது, இப்பவும் காடாக தான் இருக்கிறது. அந்த காட்டிலே ஒரு பெண்மணி தன்னந்தனியாக சாப்பாடு எடுத்துகிட்டு போய் 2000 ஃபீட் அளவு இருக்கக்கூடிய ஹிரா குகையினுடைய மேல் உச்சிக்கு சென்று கொடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே என்ன வேணும்? தன்னந்தனியாக. எந்த அளவுக்கு அல்லாஹ் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவள் மேல் அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏறி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹிரா குகைங்கிறது உச்சி இருக்கிற குகை. அந்த மலைக்கு பேர் ஜபலுன் நூர். அந்த மலைக்கு பேர் ஜபலுன் நூர். அது உச்சியில் இருக்கக்கூடிய அந்த குகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களே, அதுக்கு பேர் தான் ஹிரா. சையதத்துனா ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கீழிருந்து ஏறி போகிறாங்க. மலைகளில் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாலேயே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். வந்து சொல்கிறாங்க, ஹதீஜா சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான்னு சொல்லுங்க. யார் சலாம் சொன்னான்னு? அல்லாஹ் சலாம் சொன்னான்னு சொல்லுங்கள். சொல்லிட்டு ஏன் சலாமி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி, குர்ஆன் இறக்குவதற்காக அப்போ வரையில் அவங்க அந்த குர்ஆனுடைய ஆயத்து இக்ராங்கிற ஆயத்து இறங்கிச்சு. இப்போ அதுக்கெல்லாம் முன்னால் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. 40 வயசுக்கு முன்னாலேயே போயிட்டு தான் இருந்தாங்க. 40 வயசுக்கு பின்னாலேயும் சில வருடங்கள் போனார்கள். இதுக்குண்டு குர்ஆன் இருப்பதற்காக வரையில் சலாம் சொல்றதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சலாமை தாங்கி வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஜிப்ரீல் அவர்களே, என்னுடைய அருமை நாயகத்தினுடைய அருமை மனைவி அவங்களுக்காக மேலே ஏறி வர்றாங்க, என்னுடைய சலாமை சொல்லுங்கன்னா அந்த சலாமை ஏந்தி வந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சலாம் சொல்கிறான்னு சொன்னால் அவங்களுடைய தியாகம் என்ன? அவர்கள் தன்னை முழுவதையும், தன்னுடைய பொருளாதாரம் மாத்திரமல்ல, தன்னையே தியாகம் செய்தார்கள். ஒரு பெண்மணி தனியாக போகிறாங்க, மக்காலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் காடு, தன்னையே தியாகம் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, முக்கியமான தியாகம், ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான தியாகம் என்னது? ஒத்தவாசோ பில் ஹக்கி ஒத்தவாசோ பிஸ் சபுர். தன்னுடைய கணவன்
கஷ்டப்படும் நேரத்தில் எல்லாம் வியாபாரங்களிலோ அல்லது வேற சமுதாய பணிகளிலோ அவர் பதட்டமாக வரும் நேரத்தில் எல்லாம் அந்த பதட்டத்தை தணிப்பதுதான் மிகப்பெரிய தியாகம். ஒரு மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவை என்பது தன்னுடைய கணவனுடைய பதட்டத்தை குறைக்குதல், அவருடைய மனதை நிம்மதியாக ஆக்குதல். லிதஸ்குனு இலைஹா என்று அல்லாஹ் சொல்றான். உங்களிடமிருந்தே நான் உங்களுக்கு ஜோடியை படைச்சேன். லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த ஜோடியின் பக்கம் மனம் சாய்ந்து நிம்மதி பெறுவதற்காக. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிம்மதியை எல்லோருக்கும் தருவானாக. நமக்கும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நிக்காகுங்கிற வயதுக்கு வந்தவர்கள், நிக்காகை அடைந்து நிக்காகுங்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா ஒருவருக்கொருவர் சுக்கூன் என்ற மன அமைதியை ஒருவரிடமிருந்து பெரும் பாக்கியத்தை தருவானாக. இதுதான் பெரிய ஒரு போராட்டம். இந்த காலத்தில் எல்லாம் இருக்கிறது. படிப்பு, எத்தனை இங்கிலீஷ் எழுத்துக்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க. எத்தனை 12க்கு மேலே காலேஜ், இந்த காலேஜுக்கு மேலே படிப்புக்கு மேலே படிப்பு, படிப்பில் குறவு இல்லை. எல்லாமே இருக்கிறது. படிப்பு இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, எல்லாம் இருக்குது. எப்படி கணவன் மனைவி வாழணுங்கிறது தெரியல. 15 வருஷம் படித்து கூட மொத்தத்தில் ஸ்கூல்லையோ காலேஜிலேயோ இந்த படிப்பு கிடையாது. முதலாவது வாழ்க்கை படிப்பு என்பது ஸ்கூலில் கிடையாது, காலேஜில் கிடையாது. அங்கு இருப்பதெல்லாம் தொழில் கல்வி. அது வாழ்க்கை கல்வி அல்ல. எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை ஸ்கூலும் படித்து தராது, காலேஜும் படித்து தராது. அதுக்கு இப்போ உள்ள காலேஜுகளே அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அங்கே இருக்கிறதெல்லாம் தொழில் கல்வி. எப்படி நடக்க வேண்டும் என்பதை படித்து தர வந்தவர்கள் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ரசூலை முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஆளும் இன்னொரு ஆளும் எவ்வாறு நடக்க வேண்டும், கணவனும் மனைவியும் எவ்வாறு நடக்க வேண்டும், கணவர் மனைவியை எவ்வாறு சந்தோஷப்படுத்த வேண்டும், மனைவி கணவரை எவ்வாறு சந்தோஷப்படுத்த வேண்டும், தன்னுடைய கணவரை எவ்வாறு புரிய வேண்டும், எந்த நேரத்திலே அவருக்கு எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லி அவரை சமாதானப்படுத்த வேண்டும், அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியவள் மனைவி. அவளை சூடாயிட்டா அவ எப்படி ஒரு சூட்டை அணைக்க முடியும்? ஒரு குளிர்தான் சூட்டை அணைக்க முடியும். கணவன் என்பவர், ஆண் என்பவர் வெளியே போகக்கூடியவர், வெளியே செல்லக்கூடியவர், பல பேர்களை சந்திக்கக்கூடியவர், பல வியாபாரங்களிலே முட்டி மோதக்கூடியவர், சமுதாய பிரச்சனையிலே முட்டி மோதி இருப்பார், பல பேரை சந்தித்திருப்பார். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சமுதாய பிரச்சனையாக இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். எல்லா பிரச்சனையும் சுமந்து கொண்டு வீட்டுக்கு வரக்கூடிய, சூட்டோடு வரக்கூடிய அந்த கணவரை ஆற வைக்க வேண்டியது, குளிர வைக்க வேண்டியவள் யார்? மனைவி. அவளே சூடா இருந்தா. எனவே ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், தனது கணவரை எப்படி விளங்க வேண்டும், எப்படி விளங்க வேண்டும் என்பதை படித்து தரக்கூடிய ஒரே கல்வி குர்ஆனின் கல்வி, ஹதீஸின் கல்வி, இமாம்கள் சொல்லித்தரும் கல்வி, மதரசாவிலே போதிக்கப்படும் கல்வி. இது ஸ்கூல்ல எதிர்பார்க்க முடியாது, ஸ்கூல்ல எதிர்பார்க்க முடியாது. பிரதமர் மன்மோகன் சிங் அவர் பிரதமராக இருந்த நேரத்தில் வாய் விட்டு சொன்னார். அவர் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போனார், அங்குள்ள படிப்பெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், இங்கே ஸ்கூலில் காலேஜில் வாழ்க்கை கல்வி இல்லை, தொழில் கல்வி மட்டும்தான் என்ன செய்யுது இருக்குது. எனவே நீங்கள் நீதி போதனைகளை அதிகப்படுத்துங்கள் என்று தெளிவாக சொன்னார். அது தெரிந்த விஷயம். அன்பானவர்களே, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தலாக்கு பிரச்சனை நம்ம ஊரிலே இல்லை. எப்பொழுது கல்விகள், உலக கல்விகள் கூடியதோ அதுக்கு பின்னால் தான் இந்த பிரச்சனை அதிகமாகும். அன்பானவர்களே, எனவே பெண்கள் இந்த மார்க்கத்தினுடைய கண்களாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் எவ்வாறு வாழ்க்கையை நடத்தினார்கள், அவர்கள் எவ்வாறு சிறப்பான முறையிலே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு சென்றார்கள், அவர்கள் எதை படித்தார்கள், எத்தனை டிகிரி வாங்கினாங்க? ஒன்றும் வாங்க இல்லை. அவர்கள் இணையாத தோழர்களாக, தோழிகளாக வாழ்ந்து காட்டினார்கள். தோழர்களாக, கணவனை தோழனாக பார்த்தார்கள், கணவனை எஜமானனாக பார்த்தார்கள்.
கணவனை எஜமானனாக பார்த்தார்கள். கணவன் மனைவியை அடிமையாக பார்க்கையில் தோழியாக பார்த்தார். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர்றாங்க. ஹதீஸ்களிலிருந்தும் குர்ஆனில் இருந்தும் கிடைக்கக்கூடிய உண்மையை இமாமுனா ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. ஒரு மனைவியை பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவாங்க, நீ உன்னுடைய கணவனிடத்திலே கணவனை நீ உன்னுடைய எஜமானனாக பார். எஜமானனாக பார்த்து எவ்வாறு முழுமையாக அவருக்கு வழிபடு, அவருடைய சொல்லுக்கு முழுமையாக வழிபடு, அவரிடத்தில் எதிர்த்து பேசாதே. அவர் சொல்லுவது ஹலாலாக இருந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமாக இருந்தால் முழுமையாக வழிபடு. ஒரு எஜமானுக்கு அடிமை வழிபடுவதை போல நீ வழிபட வேண்டும், எஜமானனாக நீ பார்க்க வேண்டும். இது எங்கிருந்து சொல்றாங்க? எஜமானனாக நீ பார்த்து ஒரு எஜமானுக்கு அடிமை எவ்வாறு வேலை செய்வாரோ அதே போல நீ வேலை செய். அவ்வாறு வேலை செய்தால் அவர் உனக்கு தோழனாக மாறிவிடுவார். அதுக்காக எஜமா அடிமை மாதிரி வாழ சொல்ல, நீ எஜமானனாக பார், அவர் உனக்கு தோழனாக மாறிவிடுவார். கணவனை பார்த்து சொல்றாங்க, நீ உன்னுடைய மனைவியை தோழியாக பார், அடிமையாக பார்க்க சொல்ல, தோழியாக பார். ஒரு தோழி இடத்துல எவ்வாறு ஒரு தோழி இடத்துல எவ்வாறு பழகுவாரோ அதே மாதிரி நீ அவனை தோழியாக எடுத்து நீ பழகு, அவள் தானாகவே உனக்கு அடிமையாகி விடுவாள். அவள் யார் சொல்றா? இமாமுனா ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த தத்துவம் இது எங்கே கிடைக்கிது? இது எங்கேன்னு சொல்றாங்க. இந்த தத்துவம் மிக முக்கியமானது. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சந்தோஷமாக நீடித்து இந்த சமுதாயத்துடைய பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய கேன்சர் அது. இன்றைக்கு தலாக்கும் குலாவும் கேன்சராக மாறி இருக்கிறது. கல்யாணம் முடிக்கும் போதே மாப்பிள்ளையோட வாப்பாவும் பொண்ணோட வாப்பாவும் தடுமாறுறாங்க. கல்யாணம் முடிக்கும் போதே நம்மகிட்ட சொல்லும் பொழுது, அன்சா கொஞ்சம் பயான் பேசுங்க நிக்காகல, ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருக்குது, முடிச்சு கொடுக்கும் போதே பயமாக இருக்குங்கிறாங்க. கொஞ்சம் நல்ல உபதேசம் பண்ணுங்க, இந்த வாழ்க்கை நீடிச்சு போகணும் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அளவுக்கு சமுதாயத்துடைய கேன்சராக மாறி இருக்கிறது. இதுக்கு நோய்க்கு, இந்த கேன்சருக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரியல. மருந்து இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது, ஹதீஜா நாயகியுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, சையதத்துனா ஆயிஷா நாயகியுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, உம்முல் முஃமினீன் ஸைனப் நாயகியுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, உம்மு ஸலமா நாயகியுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த வாழ்க்கை இப்பொழுதும் நம்முடைய இடத்துல ஏடாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஹதீஜா நாயகி ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய மகள், அரசர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பணக்காரர். சகவாசத்துக்கு 15 வயசு மூப்பு. எப்படி 15 வயசுக்கு மூப்பு, எப்படி தன்னுடைய கணவரை எப்படி பார்த்தார்கள்? ஹிரா குகை ஏறி போய் கொடுக்குறாங்கண்டா, ஹிரா குகை 2000 ஃபீட் உயரத்தில் உள்ள அந்த குகைக்கு தனியாக தன்னுடைய கணவருக்காக ஏறி போய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்கள எது தடுக்க இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற பணம் அவங்கள தடுக்க இல்லை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய புகழ் தடுக்க இல்லை. பிரஸ்டீஜுங்கிறாங்களே, அங்கே பிரஸ்டீஜ் வர இல்லை. ஆனால் இப்போ படிக்க பிரஸ்டீஜில் கூடுது. அன்பானவர்களே, கல்வி என்பது ஒரு மனிதருக்கு பணிவை கொண்டு வர வேண்டும். அப்போ இந்த தத்துவம் தான், இந்த தத்துவம் இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களே, கணவனை பார்த்து மனைவியை பார்த்து சொன்னார்கள், நீ கணவனை எஜமானனாக பார், அவன் தானாக தோழனாக மாறிவிடுவான். எஜமானாக பாருனா எஜமானுக்கு வேலை செய்யற மாதிரி வேலை செய், அவன் சொல்றதுக்கு மாற்றம் செய்யாத, அவன் சொல்ல நீ லேசாக எடுக்காத. இதென்ன ஹதீஸ் சொல்லுது, இதென்ன குர்ஆன் சொல்லுது. அவனுடைய சொல்ல நீ லேசாக நினைக்காதே. இந்த சரி சமம் என்று யார் பேசுகிறார்களோ, ஆணும் பெண்ணும் சரி சமம் என்று பேசக்கூடியவர்கள், ஒரு சரி சமம்னா எதுல சமம்? எல்லாம் குர்ஆன் சொல்லுது, எதுல சமம்? சரி சமம் என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் கணவனுக்கு மாற்றமாக தூண்டுகிறார்கள் என்பது அர்த்தம். சரி சமமாக இருந்தால் எப்படி ஒரு பெண் கணவனுக்கு வழிபடுவாள்? 2 பேரும் சரி சமம் என்றால் எதுல சரி சமம்? சரி சமம் எதுல சரி சமம்ங்கிறது குர்ஆன் சொல்லுது. அனைத்திலும் சரி சமமா? அனைத்திலும் சரி சமம் என்று எப்பொழுது சொல்லப்படுகிறதோ, இன்னும் ஒரு படி, ஒரு பெண் காலேஜ் நிறைய படிச்சுட்டேன், நான் சரி சமம் அல்ல, அதை கொஞ்சம் மேலே என்று எப்படி நினைப்பாளோ அவள் எப்படி கணவனுக்கு வழிபடுவாள்? கணவனுடைய பேச்சை எப்படி கேட்பா? எத்தனையோ எழுத்தாளர்கள், இஸ்லாமிய எழுத்தாளர்களாக இருக்கட்டும்,
மாற்று மத எழுத்தாளர்களாக இருக்கட்டும், இந்த வார்த்தையை முன்வைக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் சரி சமம், கணவனும் மனைவியும் சரி சமம். சரி சமம் சொன்னா எப்படி அவருடைய பேச்சை கேட்பா? எப்படி கேட்பா? குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆன் என்ன சொல்கிறது? வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப். குர்ஆன் என்ன அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய எவ்வளவு உரிமைகள் இருக்கிறதோ, மனைவி ஒரு கணவன் மனைவிக்கு எவ்வளவு கடமைகள் செய்யணுமோ, உரிமைகள் செய்யணுமோ, அதே மாதிரி மனைவியும் கணவனுக்கு செய்ய, ரெண்டு பேருக்குமே சரிசமமான உரிமைகள் கடமைகள் இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ் அதோட நிப்பாட்ட இல்லை. அடுத்து ஒலிரிஜாலி அலைஹின்ன தரஜா, ஒரு பாயிண்ட கூட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிறான். ரெண்டு பேருக்கும் சரிசமம். இவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய சரிசமம் உரிமைகளை மாறி அவங்களும் இவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் செய்து இருக்குது என்று சொன்ன அல்லாஹ் ஒலிரிஜாலி அலைஹின்ன தரஜா, ஒரு பாயிண்ட் 99 விட ஒரு பாயிண்ட் ஆணுக்கு கூட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல. எப்பொழுது இந்த தத்துவம் மீறப்படுகிறதோ, அல்லாஹ் ஆணையும் படைத்தவன் அவன், பெண்ணையும் படைத்தவன் அவன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில இணைப்பை தந்தவன், குடும்ப வாழ்க்கையை தந்தவன் அவன். அந்த அல்லாஹ் மனங்களை விளங்கியவன் அவன், மனங்களை படைத்தவன் அவன். அவன் எந்த தத்துவத்தை சொன்னானோ அந்த தத்துவம் மீறப்பட்டு ஆணும் பெண்ணும் சரிசமம் என்ற மோசமான தத்துவம், எந்த வித்தியாசமும் இல்லாமல் ரெண்டு சமம் என்ற தத்துவம் எப்பொழுது மக்களிடத்தில் சொல்லப்படுகிறதோ அங்கே பிரிவினை தான் வரும். முடிவே வராத, அங்க முடிவு வராத. எல்லா விஷயத்திலும் முடிவு ஃபுல்லா ஆர்குமெண்ட் தான். நிறைய தலாக்கு பிரச்சனைகள்ல என்ன வருது? என் பொண்டாட்டி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, பேசிக்கிட்டு முடிவே வர மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் ஆர்குமெண்ட் பண்றா. அந்த எத்தனை பிரச்சனை வந்துட்டு இருக்குது. ஏன் அந்த ஆர்குமெண்ட் எப்படி வந்துச்சு? ஏற்றி விட்டனால வந்துச்சு. என்ன ஏற்றி விட்டனால வந்துச்சு? ஆணும் பெண்ணும் சரி சமம் ஏற்றி விட்டனால வந்துச்சு. அது மட்டும் இல்ல, தன்னை கணவனை விட பெருசாக நினைக்கக்கூடிய, நான் நிறைய படைச்சிருக்கிறேன் என்று நினைக்கிற அளவுக்கு படிப்பை கொடுத்ததனுடைய வினை அது. சரி சமமாக நினைத்தாலே ரெண்டும் ஒத்து போகாது, ஒரு முடிவு வராது. அப்படி இருக்கும்போது அதுக்கு மேல நான் போயிட்டேன் என்று வரும்போது எப்படி வரும்? பிரச்சனை தான் வரும். அன்பானவர்களே, வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப் என்ற வாக்கியத்தை மட்டும் எடுத்து ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமை பெண்ணுக்கும், மனைவிக்கும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை கணவனுக்கும் இருக்கிறது என்ற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு ஒலிரிஜாலி அலைஹின்ன தரஜா என்கிற தத்துவம் அல்லாஹ் சொன்னது எப்பொழுது மீறப்படுகிறதோ, மக்களுக்கு மத்தியிலே போதிக்கப்படவில்லையோ, அங்கே பிரச்சனை தான். ஒலிரிஜாலி, அவ்வளவு உலமாக்களையும் கேளுங்க, ஒலிரிஜாலி அலைஹின்ன தரஜா, அல்லாஹ் ஆணுக்கு அதாவது கணவனுக்கு ஒரு பாயிண்டை கூட்டி வைத்திருக்கிறான். அப்பொழுதுதான் மனைவி கணவனுடைய சொல்லை கேட்பார். ஒரு பாயிண்ட கூட்டி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வே சொல்றான். எப்படி கூட்டி வச்சிருக்கிறான்? சாதாரணமாக நீங்க பிரயாணம் போனாவே, நம்ம 3 பேர் பிரயாணம் போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க? 3 தோழர்கள், 3 ஃப்ரெண்ட்மார்கள் பிரயாணம் போறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த 3 பேருக்கு மத்தியில் ஒரு ஆளை தலைவராக வைங்கிறாங்க. 3 பேருக்கு மத்தியில் ஒரு ஆளை தலைவராக வைங்க. நம்ம 3 பேர் போகிறோம், இவ்வளோ தலைவராக வைப்போம் அப்படின்னு ஒரு ஆளை என்ன செய்யுங்க, தலைவராக வைங்க. அப்படி போனால் தான் போயிட்டு வரும்போது பிரிஞ்சு சேர்ந்து வருவோம். சில சமயம் இவங்களுக்கு மத்தியில் இவர் அங்கே போவோம் பாரு, இவர் இங்கே போவோம் பாரு, முதல் வேலை இதுதான் செய்யணும் பாரு ஒரு ஆள் சொல்லுவார், இன்னொரு ஆள் சொல்லுவார். 3 பேரும் 3 வேலைக்கு போகிறாங்க, சேர்ந்து போவோம் தான் முடிவு போனாங்க. ஆனால் அங்கே போனவனே இவர் சொல்கிறார், முதல்ல இந்த வேலையை முடிப்போம், அடுத்து உங்கள் வேலையை பார்ப்போங்கிறாரு. அவர் சொல்கிறார், இல்லை இந்த வேலையை முதலாக பார்ப்போம். இப்படி வந்தால் என்ன வந்துடும்? அவ்வளோதான். போகும்போது பஸ்ஸில் 3 பேர் சேர்ந்து போவாங்க, வரும்போது நீ வேலையை முடிச்சுட்டு வேறு பஸ்ஸில் வா, நான் வேலையை முடிச்சுட்டு அப்படி தான் வரும். இதற்காக தான் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு 3 பேர் 2 பேர் பிரயாணம் போனாலும், உங்கள் ஃப்ரெண்ட்மார்கள் போனாலும், நீங்கள் உங்களுக்குள்ளால் ஒரு தலைவரை வைங்க. உன்னுடைய ஆலோசனை நான் நடக்கிறேன்ப்பா, ஒரு ஆளை வைங்கிறாங்க. அப்போ ஒரு பிரயாணம் கூட பிரியாமல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் 2 பேருக்கும் சரிசமமான உரிமை இருந்தால், சரிசமமான அதிகாரம் இருந்தால் பிரிவு தான் ஏற்படும். இவர் சொல்வதை அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்றது இது கேட்க மாட்டார். சரிசமமான அதிகாரம் இருந்தால், ஒரு பிரயாணிக்கு போகக்கூடியவர்களே சரிசமமான அதிகாரத்தோடு சென்றால் பிரிந்து விடுவார்கள். எனவே தான் அல்லாஹ் சொல்றான்,
குடும்ப வாழ்க்கை என்பது எத்தனை காலம் நீடிக்க வேண்டிய வாழ்க்கை. வாழ்த்தி அனுப்புறோம், சொர்க்க வரைக்கும் உங்க வாழ்க்கை நீடிக்கட்டு. எத்தனை நாள்ல முடியுது? அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனை நாள்ல முடியுது? அப்ப இந்த தத்துவம், சரிசமமான அதிகாரம் என்ற தத்துவம் இன்று உலக காஃபிர்களான எழுத்தாளர்களால், பேச்சாளர்களால், அறிவுஜீவி என்று சொல்லப்படக்கூடியவர்களால் திணிக்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்கூலின் வழியாகவும், நான் பகிரங்கமாக சொல்லுவேன், காலேஜ் வழியாகவும் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நுழைந்து விட்டது. நான் பகிரங்கமாக சொல்லுவேன், உலக கல்வி என்ற பெயரிலே இந்த சரிசம அதிகாரம் என்ற தத்துவம் படித்துக் கொடுக்கப்படுகிறது. அதோட உள்ளத்திலே நஞ்சாக இறங்கிவிட்டது. நஞ்சாக இறங்கி வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நீ சொன்ன நான் என்ன கேட்கிறது என்ற நிலை வருகிறது. சரிசமமான நல்ல கவனிக்கணும், சரிசமமான அதிகாரம் இருந்தாலே 2 பேர் சேர முடியாது. ஒரு பெரியாருக்கு கூட போயிட்டு நிற்க முடியாது, வர முடியாது. எத்தனை கணவன் மனைவிமாக போயிட்டு பிரிஞ்சு வர்றாங்க. கணவன் மனைவிமார்களே பிரிஞ்சிருவாங்க. பிரயாணத்தில் கூட சில பிரயாணத்தை பற்றி பேசல. குடும்ப வாழ்க்கை சரிசமமான அதிகாரம் இருந்தாலே நடக்காது என்றால், ஒரு பெண் கணவனை விட நான் உயர்ந்தவன், நான் நிறைய படிச்சிருக்கிறேன் என்ற நிலை வரும் பொழுது, அதிகாரமும் கூடும் பொழுது எப்படி நடக்கும்? அது அன்பா அவர்களே, இந்த அல்லாஹ் தஆலா சொன்னான் அல்லவா, ஒலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா. ஆண் கணவன் மனைவி, கணவனுக்கு உள்ள உரிமை மனைவிக்கும், மனைவிக்கு உள்ள உரிமை கணவனுக்கும் இருக்கிறது. இவர்கள் அவங்க எந்த அளவுக்கு கடமை செய்யணுமோ அது அவங்களும் இந்த அளவுக்கு கடமைகள் இருக்குது. அதுல சமம், கடமைகள் செய்வதில் சமம். எதுல சமம்? அவள் கவனிக்க வேண்டும், அவளை இதுல சமம். எதுல சமம் இல்லை? அதிகாரத்தில் சமம் இல்லை. உரிமைகள், இவளுக்குள்ள உரிமை அவனுக்குள்ள உரிமை இவன் செய்ய வேண்டும். இந்த கடமைகளில் தான் சமமே தவிர அதிகாரத்தில் சமம் இல்லை. ஒலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா. அல்லாஹ் தஆலா பெண்களை விட ஆணுக்கு ஒரு பாயிண்டை கூட வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. எப்பொழுது அந்த ஒரு தரஜா, ஒரு பாயிண்டை விடப்படுகிறதோ அங்க பிரச்சனை தான். எனவே சரியாக இந்த உலக கல்வியும் உலகத்தில் உள்ள இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்கள் பேசுகிறார்கள், முஸ்லிம்களும் பல பேர் பேசுறாங்க. ஆணும் பெண்ணும் சமம், சமந்தம்பா. குர்ஆன் சொல்லுது, சமந்தான் சொல்லுது. எதுல சமம்? செய்ய வேண்டிய கடமை, இவளுக்குள்ள கடமை அவளுக்கு இருக்கு, அவனுக்கு இருக்கிறது. அவனுக்குள்ள கடமை இவள் செய்ய வேண்டும், இதுல சமம். அதிகாரத்தில் சமம் இல்லை. ஒலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா. ஆணுக்கு அல்லாஹ் ஒரு பாயிண்டை கூட வைத்திருக்கிறான் என்று சொன்ன அல்லாஹ் ஏன் ஆணுக்கு ஒரு பாயிண்டை கூட வச்சிக்கிறங்கிறத வேற ஆயத்துல சொல்றான். எதுக்கு? பெண்ணை விட ஆணுக்கு அதிகாரத்திலே ஒரு பாயிண்டை கூட வைத்திருக்கிறேன் சொன்ன அல்லாஹ் ஏன் வைத்திருக்கிறேன் அதுக்கு விளக்கம் சொல்றான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா. ஆண்கள் பெண்களின் மீது நிர்வாகம் செய்வதற்குண்டான தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். நிர்வாகம் செய்வதற்குண்டான தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பிமா ஃபதலல்லாஹு பஅலஹும் அலா பஅலின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம் மின் அம்வாலிஹிம். 2 காரணம் சொல்றான் அல்லாஹ். எதுக்கு சொல்றான்? மனைவியை விட கணவனுக்கு அதிகாரத்தில் ஒரு பாயிண்ட நான் கூட வச்சிருக்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ் ஏன் கூட வச்சிக்கிறதுக்கு எத்தனை காரணம் சொல்றான்? 2 காரணம் சொல்றான். அந்த 2 காரணமும் போயிட்டு வைங்கல, தானே அதிகாரம் மாறிடும். அங்க பிரச்சனை. அங்க நம்ம அதிகாரப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை, குடும்பம் அதிகாரப்படுத்துவதற்காக சொல்ல இல்லை. இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன மாதிரி, குர்ஆன் ஹதீஸ் சொல்ல மாதிரி, மனைவி பெண்ணே நீ உன்னுடைய கணவனை எஜமானனாக பார்த்து நீ வேலை ஊழியம் செய், ஹிதுமத் செய். அவருடைய பேச்சுக்கு மாறாதே, அவரிடத்தில் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத. அவர் சொல்றது ஹலாலா ஹராமா மட்டும் பார். இதை மட்டும் பாரு, ஹலாலா ஹராமான்னு பார், வழிபடு. இது குர்ஆன் சொல்லக்கூடிய தத்துவம். அதுக்கு அல்லாஹ் 2 காரணம் சொல்றான். ஏன் ஆணுக்கு கையில் அதிகாரத்தை கொடுத்தேன்? ஒரு பாயிண்ட் அதிகாரம் கூட. ஏன்? ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். இந்த ஆண்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து தாங்கள் சேர்த்த கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளிலிருந்து தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்யறாங்க? செலவு செய்யறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், ஓடி
திரவியம் சொல்லுவாங்களே, கடலை தாண்டி திரவியம் தேடுறாங்களா இல்லையா? ஃப்ளைட்டில் உயிரை வெறுத்து மனுஷன் ஃப்ளைட்டில் போகிறான், உயிரை வெறுத்துக்கு கப்பலில் போகிறான், உயிரை வெறுத்து என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறான். எல்லாம் குடும்பத்துக்காக தானே. மனுஷன் உயிரை வெறுத்து செய்கிறானா இல்லையா? அவ்வளவு பொறுப்பை அல்லாஹ் கணவன் கையில் கொடுத்துட்டு அந்த அந்த கணவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சாதாரண வியாபாரம் பண்ணால் கூட எவ்வளோ பதட்டம் இருக்குது. அதில் ஒரு ஆள் ஊரில் உட்காந்தா வியாபாரம் பண்ணுறார், எவ்வளோ பதட்டம் இருக்கிறது. அதில் லாப நஷ்டம் யாருக்கு பிடிக்கும்? அவர் கடன் கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த பொருள்கள் அழிந்து போகலாம். ஒரு சாதாரண வீட்டு ஊரில் ஒரு கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு எவ்வளோ பதட்டம் இருக்கிறது, வியாபாரத்தில் அது நஷ்டம் இருக்கிறது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அன்பா அவர்களே, எனவே கணவன்மார்கள் கஷ்டப்பட்டு தாங்கள் சம்பாதித்த அந்த பொருளில் இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்கிறார்கள். அதன் காரணத்தால் நான் ஒரு பாயிண்ட் அதிகாரத்தை யாருக்கு கூட்டி வச்சிருக்கிறேன்? கணவனுக்கு கூட்டி வச்சுக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். எப்போ நானும் சம்பாதிப்பேன் வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. எப்போ அந்த அஸ்திவாரம் தகர்க்கப்படுகிறதோ, நானும் படிச்சிருக்கிறேன், நானும் கம்ப்யூட்டரில் உட்காந்து சம்பாதிப்பேன், நானும் அது செஞ்சு சம்பாதிப்பேன், நான் உன் காலில் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை எப்போ வந்துட்டோ, அல்லது என் வாப்பாக்கள் நிறைய சொத்து இருக்குது, நீ போனப்போ என் வாப்பா கவனிப்பார் இங்கிற நிலைமை வந்துட்டோ, நான் என் காலில் என்னால் நிற்க முடியும், அந்த அளவுக்கு என்கிட்ட படிப்பு இருக்குது. நீ என்ன படிச்சிருக்கிறா? நான் படிச்சிருக்கிறேன். நீ 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா 2 லட்ச ரூபா சம்பாதிப்பனா? அந்த நிலைமைக்கு எப்படி ஒரு பெண் வந்து விட்டாலோ, கணவனுடைய காலில் நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, என் காலில் நீ நில்லு, என் கால் நான் நிற்பேன் என்ற நிலைமைக்கு எப்பொழுது ஒரு பெண் வந்து விட்டாலோ, அல்லாஹு தாலா சொன்ன அந்த அஸ்திவாரம் உடைகிறது. அல்லாஹ் ஒரு வீடு கட்டியிருக்கிறான், குடும்பம்ங்கிற அழகான வீடை கட்டினான். அதுக்கு வீடு அழகாக உடையாம போவதற்கு 2 அஸ்திவாரம் சொன்னான். அதுக்கு அதிகாரத்தை ஒரு பாயிண்ட கணவனுக்கு கொடுத்திருக்கிற, நீ அவன் பேச்ச கேளு என்று சொன்ன அல்லாஹ் அதுக்கு 2 அஸ்திவாரத்தை சொன்னா. ஏன் கொடுத்திருக்கிறேன்? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உனக்கு செலவு செய்கிறாங்க, மனைவிக்கு செலவு செய்கிறாங்க, பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறாங்க, அதன் காரணத்தால் நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ் எப்பொழுது அந்த அஸ்திவாரம் உடைக்கப்படுகிறதோ, உங்கால் நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு பெண் தன்னுடைய படிப்பை முன்வைத்தோ, தன்னுடைய வாப்பாவுடைய செல்வத்தை முன்வைத்தோ, உங்கால் நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எப்பொழுது வருகிறதோ, அந்த அதிகாரம் தானாக கீழே வந்துடும். இனிமே அங்கே பிரச்சனை. உன் பேச்சை நான் எப்படி கேட்பேன், என் பேச்சை நீ கேளு, அங்கே வந்துடும். இன்னும் ஒன்று ரெண்டு காரணம் சொல்கிறான், 2 அஸ்திவாரம் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொன்று சொல்கிறான், பிமா ஃபதல் அல்லாஹு பாலஹும் அலா பால். பெண்ணே, உங்களை சில குணங்கள்ல அல்லாஹ் படைச்சிருக்கிறான். உங்களுக்குன்னு சில உடல் அமைப்புகள், சில குணங்கள், ஆண்களுக்கென்று சில உடல் அமைப்புகள், சில குணங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதில் ஆண்களை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்? அவர்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான், தைரியத்தை கொடுத்திருக்கிறான். சக்தி, தைரியம். அவங்க யாருக்கும் வெக்கப்பட தேவையில்லை. அந்நிய ஆணை விட்டு தன்னை பாதுகாக்கக்கூடிய, வெளியில் போனால் எதிரிகளை விட்டும் மற்ற மக்களுடைய தீங்குகளை விட்டும் தன்னை பாதுகாக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் பெண், நீ பாதுகாக்கப்பட வேண்டியவள், தனியாக போக முடியாத. தனியாகவே போக முடியுதா? தனியாக போக முடியுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 16 கிலோமீட்டர் தனியாக மதீனாவை வச்சு சொன்னது. எதை வச்சு? நம்ம ஊரை வச்சு அல்ல, வேற ஊரை வச்சு அல்ல, மதீனா ஷரீஃபை வச்சு சொன்னது. மதீனாவிலிருந்து, ஆனால் அது பாதுகாப்பான ஏரியா, ஃபுல்லாக முஸ்லிமான இஸ்லாமிய சாம்ராஜ்யம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை, அந்த சஹாபாக்கள் எப்படி வளர்த்திருக்கிறாங்க? அவங்க தனியாக போனால் கூட பெண்ணை விட்டு பார்வையை தாழ்த்தி விடுவார்கள். அவ்வளவு பக்குவமாக வளர்த்திருப்பதால் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மதீனாவிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பெண் தனியாக போகலான்டாங்க, அதுக்கு மேலே போகலான்டாங்க. அதுக்கு மேலே போனால் மகரமான ஆணோட தான் போன்றாங்க. இப்போ நாம் 25 கிலோமீட்டர் தனியாக போக முடியுமா? ஏன்னா மதீனாவுடைய நிலைமை இப்போ இல்லை, இப்போ நம்ம ஊரில் இல்லை, இந்தியாவில் இல்லை, மக்கள் அப்படி பக்குவப்படவும் இல்லை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒபிமா ஃபதல் அல்லாஹு பாலஹும் அலா பால்,
ஆணுக்கு பெண்ணை விட தைரியத்தையும் தன்னை பாதுகாக்கக்கூடிய சக்தியெல்லாம் கொடுத்திருக்கிறேன். எனவே அவர் வெளியே செல்கிறார், சம்பாதிக்கிறார். நான் சம்பாதிப்பேன் போனா நீ பெண்ணே, நீ பாதுகாக்கப்பட வேண்டியவள். உனக்கு கணவன் மற்ற ஆண்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், நீ பாதுகாப்பவள் அல்ல. எனவே பெண்ணுக்கு கொடுக்காத தைரியத்தையும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சக்தியையும் அல்லாஹ் ஆண் கையில் கொடுத்திருக்கிறான் என்று சொல்றான். அதை விட்டுட்டு நான் சரிசமம் தான் சொல்லி எந்த பெண் சம்பாதிக்க போவேன் என்று சொல்கிறாளோ அங்கே என்னென்னதெல்லாம் நடக்கிறது, அங்கே என்னென்னதெல்லாம் நடக்கிறது. அவருடைய கருப்புக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பொருளுக்கு பாதுகாப்பு இல்லை. எத்தனை இடங்களில் வெறும் பாடி மட்டும் வந்து இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. உலகம் பெரிய சந்தோஷப்படுறாங்க. ஒரு பெண் ஃப்ளைட் ஓட்டுறாள், என்ன சந்தோஷம். குர்ஆன் ஹதீஸை வச்சு பார்க்கணும், இமாம்கள் சொன்னதை வச்சு பார்க்கணும். இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுதா? இதை ஒரு பெண் வியாபாரம் செய்யலாம்டா எப்போ செய்யலாம், எந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் செய்யலாம், எந்த முறையில் செய்யலாம், எல்லாத்தையும் கேட்க வேண்டாமா? நான் எதையும் கேட்க மாட்டோம், எந்த அனுசாட்டி கேட்க தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த சமயத்தில் செய்யலாம், எந்த முறையில் செய்ய வேண்டும். நிர்பந்தமான நேரத்தில், கணவன் இல்லாத நேரத்தில், கணவன் இல்லை, கணவன் வஃபாத் ஆகிட்டாங்க, வீட்டில் சம்பாதிக்கிறதுக்கு யாருமே இல்லை, இவ தான் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆணும் பெண்ணும் கலக்காத வியாபாரத்தை இஸ்லாம் செய்ய சொல்லுது. ஆணும் பெண்ணும் கலக்காத, ஃபோன் கூட பேச தேவையில்லாத வியாபாரத்தை செய்ய சொல்லுது. அன்பாவர்களை அப்படிலாம் விட்டுட்டு நானும் ஆண்கள் சுற்றுற மாதிரி சுற்றுவேன், நானும் கம்பெனிக்கு போவேன், நானும் கடைக்கு போவேன், அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டு இப்போ நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. கம்பெனிக்கு போகக்கூடியது, வேலைக்கு போகக்கூடியது. காலேஜ் படித்தா என்ன, காலேஜ் படித்த பின்னால் வேலை செஞ்சால் என்னான்னு ஒரு கேள்வி. காலேஜ் படித்தா என்ன, அது என்ன பிரச்சனைன்னு கேட்பவர்கள், காலேஜ் படித்து முடித்த பின்னால் வேலைக்கு போனால் என்னன்னு கேள்வி வருது. காலேஜ் போனால் வேலைங்கிறது தானாக வருது. அன்பாவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை, திருமண வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆண்களை நம்பி பெண்கள் இருக்க வேண்டும். எதுக்கு? செலவுக்கு, பொருளாதாரத்துக்கு ஆண்களை நம்பி இருக்க வேண்டும். கணவன் வாப்பாட்ட எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் சரி, கணவனை நம்பி இருக்க வேண்டும். ஒரு வாப்பா தைரியம் ஊட்டலாமா? ஒரு வாப்பா நான் இருக்கேன் தைரியம் ஊட்டினா அவ என்ன செய்வா? எனவே அன்பானவர்களே, நிறைய பேச வேண்டும். நாம் இதுக்கு வழி தெரியாமல் சமுதாயம் முழித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு எல்லா வழிகளும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி தந்திருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது, நிக்காஹுக்கு நெருங்கிய 20 வயசு 18 வயசு உள்ள ஆண் பிள்ளைகள், மாப்பிள்ளைகள், அதாவது திருமணம் முடிக்க இருக்கக்கூடிய பெண்கள் 18-20 வயசு, அவங்களுக்கெல்லாம் நாம் நிக்காஹுடைய பாடத்தை நடத்த வேண்டும். நிக்காஹுடைய சட்டத்தை சொல்லையில் சட்டத்தையும் நடத்தணும். வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அழகாக தொகுத்து வந்திருக்கிறாங்க. நிக்காஹை ஒரு கணவன் மனைவி எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எல்லாத்தையும் போட்டு, எந்த சிந்தனையோட உன்னுடைய மென்டாலிட்டியை நீ எப்படி வைக்கணும், ஒரு கணவன் தன்னுடைய மென்டாலிட்டியை எப்படி வைக்கணும், ஒரு மனைவி தன்னுடைய மென்டாலிட்டியை எப்படி வைக்கணும் ங்கிறத குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக தொகுத்து தந்திருக்கிறாங்க. நிறைய இமாம்கள் தொகுத்திருக்கிறாங்க. நிக்காஹ் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் அந்த வாழ்க்கையை சரியாக போகணும்டா எந்தெந்த மென்டாலிட்டிகளை, என்னென்ன குணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த கான்செப்டில் பார்க்கணும், எல்லாம் குர்ஆன் படிச்சிருந்தது. எனவே உலமாக்கள் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். ஊர் மக்கள் இதுக்கு ஒரு முடிவு செய்து 18 வயசு 20 வயசு வரக்கூடிய ஆண் பெண் மக்களை நிக்காஹுடைய பாடத்தை படிப்பதற்காக, நிக்காஹுடைய சட்டத்தை மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன ஹதீஸ்களிலே எவ்வாறு சொல்லி தந்திருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன எவ்வாறு விளங்கி கொள்ள வேண்டும், தன்னை எப்படி வைக்க வேண்டும், இது அனைத்தையுமே நாம் கவுன்சிலிங்காக கொடுக்க வேண்டும். வருஷத்துக்கு ஒரு தடவையாக செய்யணும். அதை அல்ல 6 மாதத்துக்கு ஏதோ ஒரு தடவையாக செய்யணும். இல்லை புதிய மாப்பிள்ளை வந்து இருக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவையோ, 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த 18 வயசு 20 வயசு பிள்ளைகளுக்கு நிக்காஹை பற்றி கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டும். குறைஞ்சபட்சம் மதரசாக்களுக்கு அனுப்புங்க, பெண்களை மதரசாக்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், உங்கள் பொறுப்பு போயிடும். இல்லை அல்லாஹ் அதையும் கேட்பான்.
ஒன்று நீயே சொல்லிக் கொடுக்கையில் இல்லை ஏன் மதரசாக்கு அனுப்ப சொல்லிக் கொடுக்குற ஆள்கிட்ட அனுப்பையில் மதரசாக்குன்னு இல்லை எந்த ஆளையும் சொல்லிக் கொடுப்பாரோ அவர்கிட்ட அனுப்பணும். அந்த அதாவது மதரசாக்கு அனுப்ப வேண்டும், இல்லைன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய பெண்களையும் ஆண்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் சிறந்த வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வாழ்க்கையை சொன்னார்களோ, எந்த முறையை சொன்னார்களோ அந்த முறையில் வாழும் மனோ பக்குவத்தையும் மனோ தைரியத்தையும் நல்ல குணங்களையும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய போதனையிலிருந்தும் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையிலிருந்தும் இமாம்களுடைய போதனையிலிருந்தும் நாம் பெற்று சுவிச்சமாக இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழும் பாக்கியை தருவானாக. எவ்வாறு நம்முடைய ஊரிலே உள்ள நம்முடைய பாட்டிமார்கள் கம்மாமார்கள் எவ்வாறு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, மார்க்கத்தின் கண்களாக வாழ்ந்து காட்டினார்களோ, தன்னையும் பாதுகாத்து தன்னுடைய கணவனையும் பாதுகாத்து தன்னுடைய பிள்ளையையும் பாதுகாத்து மார்க்கத்தையும் பாதுகாத்தார்களோ, அப்படிப்பட்ட கண்களான பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்மையும் ஆக்கி தருவானாக. இந்த மாதத்தின் பொருட்டால் நபிகள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு முகத்தின் பொருட்டால் அல் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி மற்ற எல்லா வலிமார்களுடைய திரு முகத்தின் பொருட்டாலும் பரக்கத்தின் பொருட்டாலும் நம்முடைய நாட்டுச் சேட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நிறைவேற்றி இம்மை மறுமை கபுர் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி அல்லாஹ் சொகுசான சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக. கபரிலே நபிமார்களோடும் வலிமார்களோடும் சித்திகீன்கள் குதுமார்கள் கௌசுமார்கள் மார்க்கத்தினுடைய கண்களான நம்முடைய உம்மாமார்கள் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற நன்மக்களோடு வாழும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹித அவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரத்தப்பட்ட உணவு போல பல கோடி கொள்களை படைத்து பக்குவமாய் வசித்திட்ட பூமியை வசப்படுத்தி தந்தவனே யா அல்லாஹ், பழகிய புகழ் அனைத்தும் படைத்தாலும் உனக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். விண்ணுலகம் சென்று மண்ணுலகம் ஒளிர மகத்தான இறை தூதர் பெற்றொழிந்தவரே, பேரறிவின் பெட்டகமே யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது உலமாற சொல்லுகிறோம் ஸலவாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வையகத்தில் மறைந்து வாழும் பல கோடி மெஞ்ஞானங்களின் வரிசையில் நம் நெஞ்சங்களில் நீங்கமர நிறைந்திருக்கும் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புனித உருசு முபாரக் தினத்தை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவின் 11ஆம் தினமான இன்று நசுஹியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் பெரிய சம்சுதீன் உலயல்லா பள்ளியின் இமாமுமான கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஓஎல் நூஹ் சிராஜுத்தீன் ஆலிம் பாக்கவி காதிரி அவர்களால் பெண்கள் மார்க்கத்தின் கண்கள் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 12 பெரிய சம்சுதீன் ஒலியுல்லா பள்ளியுடைய ஹத்தீப் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏகே அபு மன்சூர் ஆலிம் மஹதரி அவர்களால் மௌலுதும் மீலாதும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டிய மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடைமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வீட்டு உண்டியல் வைத்திருப்பவர்கள் எமது மண்போல் பரக்கா சங்கம் வளாகத்திலோ அல்லது பிகேடி உமர் காக்காவிடமோ கொடுத்து அதுக்குண்டான நேர்ச்சி ரசீதினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரண அறிவித்தல். குத்துக்கள் தெருவைச் சேர்ந்த ஹாஜா எம்எம் ஃபாத்திமா அவர்கள் இன்று புதன்கிழமை காலை சுமார் 9 மணி அளவில் தாருல் பனாவை விட்டும் தாருல் பக்கா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மருகும் ஏகேஎஸ் முஹம்மது முஹியுத்தீன் அவர்களின் மகளும், மருகும் சாலை முஹம்மது அப்துல் காதிர் அவர்களின் மருமகளும், மருகும் சாலை அகமது முஹியுத்தீன் அவர்களின் மனைவியும்
மருகும் ஹாஜி இன்ஜினியர் ஏகே ஷேக் அப்துல் காதர், ஆடிட்டர் ஹாஜி ஏகே அப்துல்லா, மருகும் ஹாஜி ஏகே ஜக்கரியா ஆகியோரின் சகோதரர் மகளும், ஹாஜி எம்எம் அகமது முஹியத்தீன், ஹாஜி விஎஸ்டி சேக்னா லப்பை ஆகியோரின் சகோதரியும், ஹாஜி சாலை முகமது முஹியத்தீன் அவர்களின் தாயாரும், ஹாஜி எம்எஸ் முகமது உமர் அவர்களின் மாமியாரும், ஹாஜி எம்எல் ஷேக் அப்துல் காதர், ஜனாப் சஃப்ரின் இஸ்மத் ஆகியோரின் பெரிய மாமியும், சுலைமான் சாத் அவர்களின் வாபிச்சாவும், இஸ்திசாம் அவர்களின் கண்ணுமாவும், ஜனாப் ரஹமத்துல்லா, ஜனாப் முஹியத்தீன் மர்வான், ஜனாப் மாசிர் ஆகியோரின் மாமியும், ஜனாப் இப்ராஹிம் முகமது முஹியத்தீன் அவர்களின் பெரிய கம்மாவும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 10:30 மணி அளவில் மொஹதும் ஜும்மா பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அன்னாரின் குடும்பத்தார்கள் அறிய தருகின்றார்கள். அல்லாஹு மாஃபில்லாஹு வரஹமு. அல்லாஹு மாஃபில்லாஹு. يا سيدي سندي وحسني ويا مددي كل ظهيرا على الأعداء بمددي مغفر عظي وخذ بيدي مدى مراني خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوصنا يا مدني كل ظهيرا على الأعداء بالمدد موجر عرضي وخذ بيدي مدى مدني خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوصنا يا مدني كل ظهيرا على الأعداء بالمدد موجر عرضي وخذ بيدي مدى مدد خليفة الله فينا محيي الدين وعدني من مريدي نهجك الأقوى ومن أبيدك عبدا طائعا أدوى ومن جنودك بقدامي إليه نعم الأمير أميرا محيي الدين بصر فؤادي صراطا أنت سالك فالله أعتقه فأنت مالك ونجيه من الأرض فيها مهالك سلطان كل ولي محيي الدين الله ما دام الغوث الأعظم على محمد آله خير مقام وآله والذي دين الرشاد أقام عليا محيي الدين لهم مؤسس الدين مفنين أجسادا لله للدين مستبشرين بفضل الله الدين فمنهم من تنصرني محيي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الفاتحة. بسم الله الرحمن الرحيم.
آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. آمين. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبينا ومولانا محمد النبي الكامل آمين. وعلى آله وصحبه وسلم. آمين. ما لا نهاية لكمالك عدد كمالك. آمين. اللهم وصل ثواب ما قرأناه وما مدحناه وما صليناه. آمين. هذه اليد والصلاة ورحمة نازلة وبركة شاملة ورحمة كاملة منا إلى حضرة سيدنا وشفينا هادنا قرة عيننا مربنا مرشدنا سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة. آمين. ثم إلى حضرة جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين آمين. وجميع الأولياء والعلماء المتقين. ثم إلى حضرة سيدنا مدهنا إمام أبو عبد الله محمد بن إدريس الشافعي رضي الله تعالى عنه. ثم إلى حضرة سيدنا القطب الرباني والغوث المداني مع الشيخ الرحماني قنديل النوراني شيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز. آمين. ثم إلى الشيخ الأكبر غوث الأصغر سيدنا الحسن علي مشهد رضي الله تعالى عنه. آمين. ثم إلى سيدنا أبو بكر بن عثمان رضي الله تعالى عنه. رضي الله تعالى ثم عنه. إلى سيدنا الشهداء الصالحين رضوان الله تعالى عليهم أجمعين. آمين. ثم إلى سيدنا بير محمود مجذوب رضي الله تعالى عنه. آمين. الأولياء كلهم رضوان الله تعالى عليهم مشارق الأرض إلى مغاربها. آمين. إلى هؤلاء المذكور رضوان الله تعالى عليهم أجمعين. آمين. اللهم رب عزا وشرفا وتعظيما وتكريما. آمين. اللهم افضل علينا من فيضاتهم. اللهم افتح قلوبنا بفتوحاتهم. آمين. اللهم نبر قلوبنا بأنبارهم يا رب العالمين. اللهم ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير. آمين. ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. عليكم السلام ورحمة الله.